ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் நிச்சயம் பலனடைவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பலனடையும் போது, ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேறு தேசத்துக்கு திரும்பி போக கர்த்தர் ஆமென் அவர்களை அனுமதிக்கவில்லை. எங்கிருந்து வந்தார்களோ அந்த தேசத்துக்கே அவர்கள் திரும்பி போனார்கள். பாதையை கர்த்தர் மாற்றினார். பாதையை தேவன் மாற்றினார். சில நேரங்களில் கர்த்தர் நாம் போகிற பாதையில ஒரு திருப்பத்தை கொடுப்பார். இலக்கை மாற்றுவதில்லை, தரிசனத்தை மாற்றுவதில்லை, அடைய வேண்டிய இடத்தையும் கர்த்தர் மாற்றுவதில்லை. போகிற பாதைகளில் இடையூறுகள் இருக்கும் என்பதை நாம் அறிவதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவன் அறிந்திருக்கிற தேவன். அப்படி அவர் அறிகிற பட்சத்தில் நம்முடைய பாதைகளை வேறு வழியாய் கர்த்தர் திசை திருப்பி போக வேண்டிய இடங்களுக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு ஆலோசனை தந்த தேவனை நான் இன்னும் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் கர்த்தரை துதிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் கர்த்தருடைய ஆலோசனைகள் ஆமென் நாம் ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஏதுவில்லாத நிலையில் இருந்தாலும் அதில் ஒரு நன்மை உண்டு என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் அவர்கள் ஏரோதினிடத்தில் போயிருந்தால் காரியம் வேறு விதமாய் மாறியிருக்கும். ஆகவே கர்த்தர் அவர்களை எச்சரித்து போக வேண்டிய இடத்திற்கு வந்த பாதையில் அல்ல, இன்னொரு பாதையில் ஆண்டவர் அவர்களை திசை திருப்பி அனுப்பினார். ஆச்சரியமான தேவன், அற்புதமான தேவன், அற்புதமான செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கோ ஒரு இடையில் நம்மை நின்றுவிடச் செய்யாமல், எங்கோ ஒரு பாதி வழியில் நம்மை தங்கிவிட பண்ணாமல் போக வேண்டிய இடத்திற்கும் போக வேண்டும், அதே நேரத்தில் கவனமாய் பாதுகாப்பாய் போக வேண்டும் என்பதில் நம்மை காட்டிலும் நம்மையில் மிகுந்த அக்கறை உள்ளவராக நம்முடைய தேவன் செயல்படுகிற ஒரே காரணத்தினால் அவர் ஆலோசனையை அவர்களுக்கு கொடுத்து வேறு வழியாய் அவர்களை கர்த்தர் நடத்தினார். இந்த 12வது மாதம், இந்த வருஷத்தின் இந்த கடைசி மாதம், நீங்கள் தேவனிடத்தில் ஆண்டவரே இந்த மாதத்தை நான் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதத்தை எப்படி முடிக்க வேண்டும், வருகிற புதிய வருஷத்தில் நான் என்னென்ன காரியங்களை உமக்காக செய்ய வேண்டும், கற்றுத்தாரும், எனக்கு போதியும் என்று கர்த்தருடைய ஆலோசனைக்கு நீங்கள் உங்களை தாழ்த்துவீர்களானால் உங்களுக்கும் ஆலோசனை கொடுக்க, எச்சரிப்பு கொடுக்க, உங்களுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் பாதையில் எந்த விதமான இடையூறுகள் வந்தாலும் அந்த இடையூறுகளை அகற்றி உங்களையும் கர்த்தர் போக வேண்டிய இடத்திற்கு சேஃபாய் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அர்ப்பணிக்கும் பட்சத்தில், தேவனுக்கு கீழ்ப்படியும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு, தம்முடைய வல்லமையை செயல்படுத்துவதற்கு எந்த விதமான ஆமென் தடையும் இல்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும், இந்த வசனத்தின்படியே உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். தகப்பனே, அன்றைக்கு அவர்களுக்கு ஆலோசனை சொன்னதைப் போல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆலோசனை சொல்லி சரியாய் நீர் நடத்தும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹேவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.